இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 23ஆம் நாள் 8/1/2024 ஜனவரி மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:32 லக்னம் தனுர் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி இரவு 9:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். இரவு 8:20 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் என்றும் கூறலாங்க. யாரிடத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. நம்பிக்கையை ஏற்படுத்தியும் கொள்ளுங்க. இதனால இன்று சாதகமான நாளாகவும் முடியும். உங்களுடைய பணிகளை ஆற்றும் பொழுது உறுதியுடன் இருப்பதும் நல்லது. இத்தகைய உணர்வின் காரணமாக தடைகளையும் தாண்டி செயல்படவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். சமாதானமாகவும் இருப்பீங்க. தேவையற்ற விஷயங்கள் பேசுவதை இன்று கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். திட்டமிட்ட செயல்களையும் நடத்தி முடித்தும் காட்டுவீங்க. தடைகளும் நீங்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காண்பீங்க. பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல லாபத்தை கவனமாக பாதுகாத்துக் கொள்வதும் நல்லதுங்க. யாருடைய பேச்சுக்களையும் கேட்டு அதிகப்படியான முதலீடுகளை செய்யவும் வேண்டாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். மாலையில வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். தொழில ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வெளியூர் பயணங்களின் மூலம் நல்ல ஆதாயமும் உண்டாகும். கல்வி பணியில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பஞ்சாயத்துக்களின் மூலம் பூர்வீக சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளை குறைத்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பிரபலமான நபர்களுடைய சந்திப்புகளும் ஏற்படலாம். வீடு பராமரிப்பு போன்ற செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். உங்களுடைய நண்பர்களிடம் என்று மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய எதிரிகளுடைய செயல்பாடுகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். தவறான விஷயங்களுக்கு கோபப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. புத்திசாலித்தனமாக யோசிப்பதும் நல்லது. உங்களுடைய நிலைமை என்ற நல்லபடியாகவும் இருக்கும். வீட்டுல உள்ள வயதானவர்களின் மீது அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது. வணிக நடவடிக்கைகள்ல படிப்படியாக முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். வர்த்தக பணிகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் உண்டாகும். மனதுல புதுவிதமான ஆசைகளும் உண்டாகும். புத்தி கூர்மையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தந்தையின் வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். மனதளவுல தெளிவுடனும் காணப்படுவீங்க. ஆராய்ச்சி கல்வியில புதிய வாய்ப்புகளும் உண்டாகும்.
கலை சார்ந்த துறைகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம், ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகள் எல்லாவற்றையுமே முன்கூட்டியே திட்டமிட்டும் இருப்பீங்க. இதற்காக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பணியில சில தைரியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. கூடுதல் கவனத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களினால பாராட்டவும் படும். திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. இன்றைய நாள்ல மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும். குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் ஏற்படலாங்க. இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் என்று லேசாக எடுத்துக்கொண்டாலே போதும். மாலை வரை செயல்கள்ல எதிர்பாராத சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். அதற்கு பின்பு வெற்றியும் உண்டாகும். உறவினர்கள் ஆதரவுடன் உங்களுடைய முயற்சியில வெற்றியும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். சொத்துக்கள் விவகாரங்கள்ல இழுபறியான சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. ஆனாலும் இதன் மூலம் நன்மைகளே உண்டாகும். காலையில சற்று சோர்வாகவும் இருப்பீங்க. பிற்பகலுக்கு மேல உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தல பணியாளர்களுடைய ஒத்துழைப்பினால லாபமும் உண்டாகும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். வீடு கட்டுவதற்கான வங்கி கடன்களை பெறவும் செய்வீங்க. புதிய ஒப்பந்தங்களை பெற்று கட்டுமான வேலைகளை ஆரம்பிக்கவும் செய்வீங்க. கடுமையான போட்டிக்கு பின்னர் கான்ட்ராக்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். மலர் வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபமான சூழ்நிலைகளும் உண்டாகும். சில மாற்றங்களையும் உணர்வீங்க. இந்த மாற்றங்கள் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சாதகமான நாளாகவும் இருக்குங்க. கோயில் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களையும் சரியாக வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். உங்களால முடிந்த விஷயங்களை பற்றி மற்றவர்களிடம் விவாதிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. குழந்தைகளோடு அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய மன உறுதி அதிகரிக்கவும் காண்பீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் உண்டாகும். உடல்ல அவ்வப்பொழுது ஒரு விதமான சோர்வு போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்க முடியும் என்ற மனப்பக்குவமும் உண்டாகும். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். வர்த்தக பணிகள்ல லாபகரமான சூழலும் உண்டாகும். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று அமைதி நிறைந்த நல்ல நாளாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு சுறுசுறுப்பும் உண்டாகும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. நல்ல ஒரு ஆர்வத்துடன் பாடங்களை படித்து முடித்தும் விடுவாங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஒத்துழைப்புகளும் மேம்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு பக்குவத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. மிருகசரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மனதுல தெளிவுடனும் காணப்படுவீங்க.
உங்களுடைய திறமைகளை அறிந்து அதனை நல்ல முறையில நீங்க பயன்படுத்தவும் செய்வீங்க. தகவல் பரிமாற்ற முறையில நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகும். உங்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து உங்களுடைய திறமைக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பணியில உங்களுடைய தனித்திறமை மற்றவர்களினால பாராட்டவும் படும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்கள் துணையை நண்பர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய அன்பையும் அனுசரணையையும் பெற்றும் விடுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான முறையில சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் இருப்பீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கி முடிவுகள் சாதகமாகவும் அமையும். எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் ஒத்துழைப்புடன் முயற்சி ஒன்றை நிறைவேற்றியும் கொள்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய ஆற்றலும் வெளிப்படும். நிறைவேறாமல் இருந்து வந்த ஒரு முயற்சி நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் மறைந்து அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்களுடைய குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். தொழில்ல இருந்து வந்த சறுக்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்டவும் செய்வீங்க. இது சம்பந்தமாக எதிர்பார்த்து இருந்த பொருளாதார உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சகோதரர்களுடைய உறவுகளினால இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள்ல அலைச்சல்கள் அதிகமாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் நீங்குங்க. பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். வாகனங்களை புதியதாக வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடு மாடு வளர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல நல்ல விதமான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று வேலைகள் அனைத்தும் சரியாகவும் நடைபெறுங்க. வீட்டு பராமரிப்புல அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க. ஓய்வெடுப்பதற்கான நேரமும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சிறிது நேரத்தை மகிழ்ச்சியாக செலவும் செய்வீங்க. உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய கடினமான காலங்கள்ல உங்களுடைய மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மன நிறைவை தருவதாகவும் இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகளும் நீங்கும். சிலருக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நண்பர்களுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாயின் ஆரோக்கியத்துல அதிக கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிறுதூர பயணங்களின் மூலம் புத்துணர்ச்சியும் பெறுவீங்க. விருப்பமான பொருட்களையும் வாங்கியும் மகிழ்வீங்க. அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. மனதை புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடிகளும் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமும் உண்டாகும். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடு போன்றவைகள் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல இன்று பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் இருக்குங்க. அதிக பணிகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சிறிது பதட்டத்தையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான அணுகுமுறையில அமைதியை வெளிப்படுத்துவதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக பேசவும் வேண்டாம். இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிப்பதாகவும் அமையும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடனும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற பொறுப்புகளை சுமக்க வேண்டியதும் இருக்கலாம். ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இது சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகளும் ஏற்படலாங்க. குடும்பத்தினருடைய விருப்பங்களை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க.
பழைய கடன்கள் வசூலாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்கள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. உங்களுடைய வாக்கு வன்மையினால உங்களுடைய முயற்சியில ஆதாயமும் உண்டாகும். குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல நீங்கள் நினைத்த மாற்றத்தை கொண்டு வரவும் செய்வீங்க. இன்று காலை முதலே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்தும் விடுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. தொழிலுக்கு தேவையான புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள்ல கையெழுத்தும் விடுவீங்க. பத்திரங்கள்ல கவனமாக படித்து பார்த்து கையெழுத்திடுவதும் நல்லது. விவசாய தொழில அதிக ஈடுபாடுகளையும் காட்டுவீங்க. தோப்பு குத்தகையின் மூலம் கணிசமான லாபத்தையும் பெறுவீங்க. தொழிற்சாலையில உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. வெளிநாட்டு பயணங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். கோயில் தெருப்பணிகளுக்கு பண உதவிகளையும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவீங்க. இன்று ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. இளைஞர்கள் தங்களுடைய சில சங்கடங்கள்ல இருந்து விடுபட்டு நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நன்றாக ஆலோசித்து செய்வதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களை பற்றிய சந்தேகங்களும் நீங்கும். பயம் மற்றும் பதட்டம் போன்றவற்றை தவிர்த்தும் கொள்ளுங்க. தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பாக யாரையும் தலையிட விடவும் வேண்டாம். வேலைகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. இந்த மாதிரியான நேரத்தை புத்திசாலித்தனத்துடன் பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய திறமையின் காரணமாக புதிய ஆர்டர்களையும் பெறுவீங்க. வியாபாரத்துல கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்தும் கொள்வீங்க. பொதுமக்கள் சார்ந்த பணிகள்ல இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல நன்மைகளும் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படும். சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சிறு சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். முன்னேற்றமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதிய அனுபவங்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். நெருங்கிய நண்பர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. இதன் மூலம் சிறப்பாகவும் உணர்வீங்க. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. மனதில் இருந்து வந்த தேவையற்ற பதட்டங்களும் நீங்கும். நல்ல பலன்களை பெறுவதற்கு திறமையாக திட்டமிடுவதும் நல்லது. திருமண உறவுல இன்று மனதில் காணப்படும் மகிழ்ச்சியின் காரணமாக உங்கள் துணையிடத்திலையும் இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். தேவையற்ற விஷயங்களுக்கு செலவுகள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இது தேவையற்ற கவலைகளையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன உளைச்சலின் காரணமாக கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு செயலிலும் ஈடுபடவும் வேண்டாம். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திருப்பு முனையும் உண்டாகலாம். மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மாலையில உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. பெரியவர்களுடைய வழிகாட்டுதல்களின் மூலம் லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். முயற்சியில எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்று விடுவீங்க. இன்று காலையில வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான புதிய ஆர்டர்களை பெற்றும் விடுவீங்க. எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மன சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி தொழில இறங்கிவிடவும் வேண்டாம். வீண் விவகாரங்கள்ல மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம்.
கவனக்குறைவின் காரணமாக வாகனங்கள் ஓட்டுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை அறிந்து முன்னேறவும் செய்வீங்க, கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியும் உண்டாகும். வீட்டுல பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து சம்பந்தப்பட்ட தகராறுகளும் நீங்கி நிம்மதியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல லாபத்தை பெறுவதற்கு புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. குடும்பத்துல மென்மையாக பேசி கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதும் நல்லதுங்க. இதனால தேவையற்ற பிரச்சனைகள் குறையவும் வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய பணி திறன்கள் மேம்படவும் செய்யும். உங்களுடைய யோசனைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளவும் படும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த இழுபறியான சூழலும் மாறும். எதிலும் பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஊடகத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படும். பலதரப்பட்ட சிந்தனைகளினால ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகளும் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சோர்வும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கடினமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவும் இருக்கும். இசை கேட்பது போன்றவைகள் ஆறுதலையும் ஏற்படுத்தும். வேலை செய்கின்ற இடத்துல கூடுதல் பணி சுமைகளும் ஏற்படலாம். சவாலான சூழ்நிலைகளையும் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில இன்றும் உங்கள் துணையுடன் சூடான விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. உங்கள் துணையுடன் உறவில நல்லிணக்கமும் ஏற்படுங்க. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு தேவைக்கு ஏற்ப பணமும் கையில இருக்கும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற தலைவலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதிக சிந்தனைகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. மனதை ஓய்வாக வைத்தும் கொள்ளுங்க. மாலை வரை ஏதாவது சில செலவுகளும் ஏற்படலாம். நெருக்கடிகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு பின்பு நிலைமை சீராகவும் இருக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்புடன் ஒரு செயல்ல ஈடுபட்டு லாபத்தையும் காணலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். எதிர்பாராத செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். மாலைக்கு பிறகு நிலைமை சீராகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தொலைதூரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று யாரையும் அதிகமாக நம்பிவிடவும் வேண்டாங்க. அவர்கள் கைவிட்டு விட்டால் மனவேதனையையும் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சின்ன சின்ன தகராறுகளும் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற இடங்கள்ல உட்கார்ந்து தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் துணை இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். கடன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சில கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் இன்று அவசரமாக செயல்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. விரைவில் பணியை முடிக்க வேண்டும் என்ற அவசரத்தை காட்டவும் வேண்டாம். இன்று சக ஊழியர்களுடைய உதவியினால பணியிடத்துல வேலைகள் எல்லாவற்றையுமே எளிதாக செய்து முடித்தும் விடுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சில நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியங்களும் பெரியவர்களுடைய உதவியினால நல்லபடியாகவும் முடிந்துவிடும். புதிய ஒப்பந்தங்களை பெறுவதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். உங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க.
உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரும். வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. பணி மாற்றம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல திருப்பங்களும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் குறையும். பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த செய்திகள் கிடைப்பதில் சிறு தாமதங்களும் ஏற்படலாம். சிந்தனைகளும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. கட்டுப்பாடுகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய ஆர்வமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பயனுள்ள முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை செய்யும் இடத்துல வெற்றியும் உண்டாகும். பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடித்தும் விடுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சேர்ந்து இன்றைய நாளை சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கடின உழைப்பின் காரணமாக இன்று உங்களுக்கு பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். துடிப்புடனும் காணப்படுவீங்க. உங்களிடம் காணப்படும் ஆற்றலின் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். புதிய நட்பினான மகிழ்ச்சியும் உண்டாகும். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். மாலையில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடிகள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. பிரச்சனைகள் நீங்கி நிம்மதியாகவும் உணர்வீங்க. நல்ல ஒரு முடிவிற்கும் வந்து சேரும். வழக்கமான செயல்பாடுகளிலும் ஆதாயமும் உண்டாகும். வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்று எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட்டாலும் கையில் உள்ள பணத்தை கொண்டு நீங்க சமாளித்தும் விடுவீங்க. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். பணிகள் எல்லாவற்றையுமே குறித்த நேரத்துல முடித்தும் காட்டுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். தொழில்ல நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். கையில பணம் இருப்பதனால செலவுகளை சமாளித்தும் விடுவீங்க. எதிர்பார்த்ததை விட தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரிகளுக்கு விற்பனையில சாதுரியமாக பேசி சாதகமான பலன்களையும் பெற்று விடுவாங்க. அரசு மற்றும் தனியார் துறை பணியாளர்கள் சிரமமின்றி வேலைகளையும் செய்வாங்க. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தினால பெருமையும் படுவாங்க. இன்று உங்களுக்கு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் சமூகத்திடமிருந்து நீங்கள் உரிய மரியாதையையும் பெற்றும் விடுவீங்க. தடைப்பட்டு இருந்த ரியல் எஸ்டேட் தொடர்பான வேலைகளை இன்று செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். விவேகத்துடனும் செயல்படுவீங்க. புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். எதற்கும் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இது தேவையற்ற நேரத்தை வீணடிப்பதாகவும் இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட துறையில நல்ல ஒரு உறுதியாகவும் செயல்படுவீங்க. சிறப்பாக செயல்பட்டு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. குடும்பத்துல யாருடைய கருத்துக்களையும் புறக்கணிக்கவும் வேண்டாம். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய வேலைகள் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு தேவையான பணிகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. புதிய செயல் திட்டங்களையும் அமைப்பீங்க. சோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. உணர்வு பூர்வமாக பேசுவதை குறைத்துக் கொண்டு சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். முயற்சிகள் கைகூடியும் வரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சுறுசுறுப்பான நாள் என்றும் கூறலாம்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கடினமான செயல்பாடுகளை கூட இன்று எளிதாக செய்து முடித்து விடுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல அர்ப்பணிப்புடன் பணிகளையும் செய்து முடித்து விடுவீங்க. இந்த அணுகுமுறையின் காரணமாக பணிகள் எல்லாவற்றையுமே திறமையாக செய்து முடித்து விடுவீங்க. திருமண உறவுல சமநிலையோடும் இருப்பீங்க. இந்த மனநிலை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இந்த அணுகுமுறையின் காரணமாக உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மனதுல நம்பிக்கை உணர்வும் ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. பொருளாதார நெருக்கடிகள் எல்லாவற்றையுமே சமாளித்து லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறி அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். தந்தை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல பணியாளர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. பங்குதாரர்களிடம் அனுசரணையாக பேசுவதும் நல்லது. தொழிலுக்கு தேவையான சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதியதாக ஏதாவது ஏஜென்சி போன்ற பொருட்களையும் எடுக்கலாம். பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலகவும் காண்பீங்க. குடும்ப நலனுக்காக பெண்களுடைய சேமிப்பு பணம் நல்லபடியாக உதவிகரமாகவும் இருக்கும். தொழில்ல செய்த முதலீடுகளினால இப்பொழுது நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். முன்பு வாங்கி போட்ட நிலங்கள் இப்பொழுது நல்ல ஒரு விலைக்கு செல்வதாகவும் இருக்கும். வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. அதற்கான வங்கி லோன் போன்றவைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். இன்று நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். முடிந்தவரை எதிர்மறையான விஷயங்கள்ல இருந்து சற்று விலகி இருப்பதே நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களை சுற்றி உள்ளவர்களுடைய செயல்பாடுகளை அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். உங்களுக்கு எதிராக வதந்திகளை பரப்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் தொடர்பான பரிவர்த்தனைகளை செய்யும் பொழுது சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய மனைவி அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் ஆலோசனைகளை பெற்று செய்வதே நல்லது. இது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு கலகலப்பான நாள் என்றும் கூறலாம். வீட்டுல குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. புதுவிதமான சிந்தனைகளும் உண்டாகலாம். மனதுல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரங்கள்ல மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல முன்னுரிமையும் உண்டாகும். பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். தெளிவும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பிரச்சனைகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக விழிப்புணர்வுடனும் காணப்படுவீங்க. இது உங்களுக்கு ஆறுதலையும் வளர்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வேலை செய்கின்ற இடத்துல அன்றாட பணிகளை கையாளும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. பணியின் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல அகந்தையான போக்கினை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணை இடத்துல கோபத்தை வெளிப்படுத்துவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனம் திறந்து பேசுவதும் நல்லது.
கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்பற்றாக்குறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்காலம் கருதி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நிறைவேறி வருவதாகவும் இருக்கும். குடும்பத்துல நிலவிய குழப்பங்களும் நீங்கும். சேமிப்புகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே நீங்கும். உங்களுடைய திறமையினால இதனை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. பிற்பகலுக்கு மேல அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால வீட்டுல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனைவி பிள்ளைகளுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலத்திற்கான சேமிப்பு நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பழைய கடன்களை தந்து முடிக்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களால முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து மன நிறைவுடனும் இருப்பீங்க. உங்களை மதித்து உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அக்கறையாக பணியாற்றி அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. என்ற அனைத்து வேலைகளையுமே குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள செய்து முடித்தும் விடுவீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு இன்று போட்டி மற்றும் போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். விளையாட்டுகள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்களுடன் பண பரிவர்த்தனைகள்ல ஈடுபடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சில தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டை பழுது பார்ப்பது அல்லது வாங்குவது தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. தொழில் விஷயங்கள்ல சற்று எச்சரிக்கையாகவும் இருங்க. சில காரணங்களினால வீட்டுல பதட்டமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். செய்கின்ற வேலைகள்ல என்ற அலட்சியம் காட்டவும் வேண்டாம். மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள் கைகூடியும் வரும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். உயர் பதவிகள்ல இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார விஷயங்கள்ல சற்று நிதானத்துடன் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்று உயர்வை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. முயற்சிகள் கைகூடியும் வரும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாங்க. திட்டமிட்டு பணியாற்றினாலே போதும். இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆகியும் கொள்ளலாம். வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் பணிகளை கையாள்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. எரிச்சலை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அமைதியாகவும் அறிவுபூர்வமாகவும் பிரச்சனைகளை கையாள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லதுங்க. செலவுகள் உங்கள் கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். வரவும் அதிகரிக்கும். முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பினால உங்களுடைய செயல்கள் லாபகரமாகவும் முடியும். வருமானம் திருப்திகரமாகவும் இருக்கும். மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்குங்க. துணிவுடன் செயல்பட்டு உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றியையும் காண்பீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். எதிலும் சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்து செல்வதும் நல்லது. மாலையில தாய்வழி உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கனிவாக பேசுவதும் நல்லது.
இன்று உங்களிடத்துல உதவி பெற்றவர்களே உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. உங்களுடைய முயற்சியில மற்றவர்களை தலையிட விடவும் வேண்டாம். வாங்கிய கடனை திருப்பி தந்து முடித்தும் விடுவீங்க. பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுங்க. ஏதேனும் ஒரு உறவினர்கள் உங்களுடைய வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடுமையாக யாரையும் பேசிவிடவும் வேண்டாம். கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய தகுதியை நிரூபிக்கும் வாய்ப்புகளையும் பெறுவீங்க. குழந்தைகளுடைய கல்வி அல்லது தொழில் தொடர்பான சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருங்கிய உறவினர்களின் மூலம் நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையற்ற சில விஷயங்களுக்காக இன்று உங்களுடைய மனதை நீங்கள் குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை தொடர்பான விஷயங்கள் சவாலானதாக தாங்க இருக்கும். ஆரோக்கியத்துல ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்படலாம். தேவையில்லாத அலைச்சல்களின் மூலம் சோர்வும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் உண்டாகும். கூட்டாளிகள் இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகளும் ஏற்படலாம். கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்கள் மற்றும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியுடன் உரையாடியும் மகிழ்வீங்க. உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணியில நற்பெயரையும் பெறுவீங்க. சக பணியாளர்களுடன் ஆதரவாகவும் இருப்பீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உறவில மகிழ்ச்சியும் உண்டாகும். நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு நன்றாகவும் இருக்குங்க. நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். சாதகமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உற்சாகமாகவும் உணர்வீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த பணமும் கையில இருக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்று எதிலுமே ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. உங்கள் தந்தையினுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. திடீர் செலவுகள் மனதை சஞ்சலப்படுத்துவதாகவும் இருக்கலாம். முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல நல்ல ஒரு போக்கும் காணப்படும். நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். பணியாளர்களுக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மற்றபடி தொழில்ல என்ற விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களினாலும் செயல்களினாலும் மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. மற்றவர்களுக்காக உதவிகள் செய்து உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தியும் கொள்வீங்க. அரசு வேலையில முன்னுரிமையுடனும் இருப்பீங்க. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடைய ஆதரவினால சில பணிகள் நிறைவேறவும் காண்பீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வேலைகள் சிறப்பாக நிறைவேறுவதற்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். வணிக திட்டங்கள்ல நல்ல ஒரு வெற்றியையும் காணலாம். முடிவுகளை எடுக்கும் பொழுது லாபமும் உண்டாகும். குடும்ப தொழில்ல எந்த விதமான ரிஸ்கும் எடுக்கவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி பூர்வமான உறவு முறையும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் கைகூடும். கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் நட்பு வட்டாரமும் விரிவடையும். புதிய நபர்களினால ஆதாயமும் உண்டாகும். கல்வி சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இணையம் சார்ந்த துறையில முன்னேற்றமும் உண்டாகும். இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். எண்ணங்கள் கைகூடியும் வரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. விரைந்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை எளிதாக செய்து முடித்து விடுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பணியில உங்களுடைய முயற்சிக்கான நன்மதிப்பையும் பெறுவீங்க. முக்கியமான பணிகளையும் செய்து முடித்து வெற்றியும் காண்பீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில திருப்தி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை தக்க வைத்தும் கொள்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. புதிய நண்பர்கள் அறிமுகமும் ஆவாங்க. குழந்தைகளுடைய நலன்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. நண்பர்களுடைய உதவியினால உங்களுடைய முயற்சிகள் லாபகரமாகவும் முடியும். அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் அந்நியுன்யம் நல்லபடியாகவும் இருக்குங்க. ஒருவரை ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் இருக்கும். மற்றவர்களுக்கு நல்லது செய்ய போய் கெட்ட பெயரை மட்டும் சம்பாதித்து விடவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பத்தினருடைய செய்கையினால மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். செய்யாத குற்றத்திற்கு எந்த விதமான அவப்பெயர்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை முழுமையாக நம்பிவிடவும் வேண்டாம். கடன் வாங்கும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. என்ற சாதகமான மாற்றங்களும் உண்டாகும். நீங்கள் எடுத்த வேலையில சரியான நேரத்துல சரியான முடிவுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமய பணி ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. நெருங்கிய உறவினர்களிடத்துல அன்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். பிரிந்து சென்ற உறவினர்கள் கூட தேடி வந்தும் பேசுவாங்க. யாருடைய ஆலோசனைகளையும் நம்புவதற்கு முன்பாக யோசிப்பதும் நல்லது. இன்சூரன்ஸ் அல்லது பங்குச்சந்தை தொடர்பான வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் உங்கள் குடும்பம் வரை கொண்டு செல்லவும் வேண்டாம். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உத்தியோக பணிகள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றியும் வைப்பீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத சில திருப்பங்களும் உண்டாகும். ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். திறமைகளும் வெளிப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புரிதல்களும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். திருப்பங்களும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.